ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய் திருவி வச்சுருக்கோம், வெல்லம் திருவி வச்சுருக்கோம், ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அரை கப் பொட்டுக்கடலை. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, பொட்டுக்கடலை உடச்சக்கடலை எடுத்து பொடி பண்ணிக்கலாம். உடச்சக்கலையும் சொல்லலாம், பொட்டுக்கலையும் சொல்லலாம், பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காவும் ரெடி பண்ண மிக்ஸி இது. இப்போ அடுத்து பொட்டுக்கடலை ரெடி பண்ணி வாங்கம்மா, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சமாக விட்டால் போதும். நம்ம பால் கொழுக்கட்டை உள்ளே வைக்க ஸ்டஃபிங் வந்து செய்யறதை பார்க்கலாம். ஒரு 7 முந்திரிமா பொடியை கட் பண்ணிக்கிறேன். அது நம்ம இஷ்டம், போடுறது போடாமல் விட்டுடலாம். ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல. தேங்காய் திருவு போட்டுக்கலாமா. ஒரு கப்பு வெல்லம் போட்டுடலாமா. உடச்சக்கடலை பொடி பண்ணி வச்சுக்கிறோமா. ஒன்றும் பாதியமாக இந்த பருமா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது. அப்படியே சாப்பிட்டா பல்லுலேயும் தமிழணும். அந்த மாதிரி இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாமா. எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே கலந்துடலாமா. தண்ணியெல்லாம் விட வேணாம். இதுக்கு தண்ணி விட்டோம்னா லேட் ஆகிடும். தண்ணி சுண்டி இந்த போடுறதுக்கு இதுலேயே போட்டு தேங்காயெல்லாம் வதக்கி எடுத்துட்டோம்னா சரியான பக்கம் வந்துடுமா. நல்லா சிம்மில் வச்சே செய்யணும். இந்த உடச்சக்கடலை சேர்ந்தா சும்மா ரொம்ப ருசியாக இருக்குமா. வாசனையாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கம்மா, எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா தண்ணி விட்டோம்னா அதில் ரொம்ப நேரம் சுண்டும். அப்புறம் உடச்சக்கடலை பொடி போட்டோம்னா குழகுழன்னு ஆகிடும். இந்தமாரி வதக்கி எடுத்தோம்னா ஒன்றே குழகுழன்னு ஆகாதுமா, நல்லாயிருக்கும். இதுலேயே தேங்காயெல்லாம் வதங்கிடுச்சு, வெள்ளம்லாம் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒன்றில் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. அப்படியே சுருண்டி வந்துட்டு அதோட கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டு பசும்பாலுமா, ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். வாங்கம்மா, தண்ணிக்கு நல்லா பாலும் கொதிச்சுட்டு கொஞ்சம் போல் உப்பு சொட்டு போட்டுக்கலாம். மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவை. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மேல் மாவு உப்பு இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு, அது இனிப்புக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கப் மாவு போட்டுக்கலாம். போட்டு அப்படியே கிண்டிக்கலாம். கரெக்டாக இருக்கம்மா. 1.5 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பு பால், அரை கப்பு தண்ணி, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், போதும். இதில் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பத்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் பாருங்கள், நல்லா மிஸ் ஆகிடுச்சு, வெளிச்சிருச்சு. எங்கேயுமே இது இல்லை, சரியாக இருப்பாருங்க. ஈர மாவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதை பிசைஞ்சோம்னா சரியாக வந்துடும். வாங்கம்மா, மூடி வச்சிடலாம். வாங்கம்மா, எல்லாம் பூர்ணம் பிடிச்சி வச்சுக்கிறேன். இந்த இலையில மடிக்கிறதுக்காக இந்த பூர்ணமும் பிடிச்சி நீட்டாக வச்சுக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு, மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். வாங்கம்மா, மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அந்த அப்படியே சூட்லேயே அப்படியே வச்சா நல்லா வெந்து இருக்குது.
பத்தலான்னு தண்ணி விட வேணாமா. தண்ணி ஈரக்கை எடுத்து தண்ணியில் இப்படி நினச்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாமா. தண்ணி மாத்திரம் விட வேணாம், ஈரக்கையை எடுத்து பிசைஞ்சால் சரியாக இருக்கும். நான் 2 நிமிஷம் மாவு அது நல்லா பிசைஞ்சு எடுத்தால் சரியாயிடும். நல்லா பிசைஞ்சாச்சுமா. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா உள்ளே பிடிச்சிக்கலாம். வாங்கம்மா, இது எனக்கு கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி அமைக்கலாம். இதிலே எங்கே கனமாக இருந்தாலும் பார்த்து அப்படியே அமைக்கலாமா. 2 இலை போட்டு இந்த மாதிரி பண்ணிங்க. நல்லா இருக்கு பாருங்க மலேசா. ஒவ்வொன்றுமா இப்படி பண்ணிக்கலாம். இங்கே தான் கொஞ்சம் கனமாக இருந்தால் இல்லை கரெக்டாக இருக்கு பாருங்கம்மா. இந்த பூர்ணத்தை இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி மடித்து மூடிடலாம். லேசாக இங்கெல்லாம் இருந்தால் பிரிஞ்ச மாதிரி இருந்தால் அப்படியே அமைக்க விட்டுக்கலாமா. அப்படியே அலைய வச்சிடலாம். இந்த அச்சில் செய்யலாமா கொழுக்கட்டை. ஒவ்வொன்றுத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இலை போட்டு மூடி வச்சிடணும். மாவு காஞ்சிடும். இல்லை ஈர துணி போட்டாவது மூடிடலாம். நான் இலை போட்டு மூடி வச்சுக்கிறேன். நல்லா அப்படி அமைக்க விட்டோம்னா இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு விட்டுடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து மேலே போட்டுடலாமா. மேலே வச்சு இதெல்லாம் அமைக்க முடியலாம். இந்த மாதிரி மூடிடுமா. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கம்மா, அவ்வளோ அழகாக வந்தது. நல்லா அப்படி பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குமா இந்த பால்லே செய்கிற கொழுக்கட்டை. நாங்கள் ஏற்கனவே பால்கோவாவில் சேர்ந்து இந்த மேல் மாவு சேர்ந்து பால்கோவா வச்சு பண்ணிக்கிறேன். இப்போ இந்தமாரி பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குமா இந்த பூர்ணம் சேர்ந்தாலும் இந்த கொழுக்கட்டையே நல்லாயிருக்கும். பக்கம் இருக்க அச்சில் மாவு வச்சுக்கிறோமா. இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஆமாம், நல்லா மூடிட்டு இதுக்குள்ளே வச்சு விட்டுலாமா. கொஞ்சம் மேல் மாவு எடுத்து மேலே மூடிடலாமா. இந்த மேல் மாவில் வந்துட்ட பேர் இந்த எல்லாம் எடுத்துடலாம். நமக்கு அதெல்லாம் எடுத்துடலாம்.
பாருங்கம்மா என்ன அழகாக வருது. பாருங்க ரொம்ப அழகாக வந்துக்குது. இந்த மாதிரி பண்ணுங்கம்மா. ரொம்ப புள்ளியாருக்கு சேர்ந்து வைக்கிறது. அப்போல்லாம் அச்சு கிடையாதும்மா, கையிலே தான் பண்ணுவோம். எங்கள் அம்மாலாம் எங்கள் ஆயாலாம் கையில் தான் பண்ணுவாங்க. இந்தமாரி சொப்பு மாரி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பண்ணி வச்சுப்பாங்க. பண்ணிவிட்டு இந்த பூர்ணம் அதுக்குள்ளே வச்சு அப்படியே ஒரு மூடி பிடிச்சிருவாங்கம்மா. அச்சுலாம் இப்போ தான் வந்தது. இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. நல்லா பிடிச்சி வச்சிடணும். வெளியே வராது. உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து வெளியே வரக்கூடாது. ஒயிட்டாக தான் இருக்கணும் மேலே. அதான் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். வாங்கம்மா, இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேம்மா. இலையில வச்சதெல்லாம் பாருங்க அப்படியே வைக்கலாம். நார்மலாக இலையில வச்சுக்கிறேன். இந்த இலையில வச்சதெல்லாம் இப்படி சுருட்டி வைக்கலாம். இதில் கொழுக்கட்டை வச்சாச்சுமா. இப்போ மூடிடலாம். பத்து நிமிஷம் வேகட்டும். மீடியமான தீயில் இருக்கட்டும். அம்மா இட்லி குண்டால மேலே இலை போட்டு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லா கொழுக்கட்டை குத்தி நம்ம அச்சில் செஞ்சு சொல்லு. அச்சில் கையில் செஞ்சு எல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுமா. வேகட்டுமா, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பார்க்குறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டைக்கு நல்லா வெந்துக்குதுமா. ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்கம்மா, எப்படி கொழுக்கட்டை வெந்தது பார்க்கலாம். சூப்பராக வந்ததுமா. நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கள். சுடுது. ரொம்ப சைனிங்காக இருக்குது. நைஸாக இருக்குது. நல்லா சுட சுட கொழுக்கட்டை எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சைனிங்காக இருக்குதுமா. கொழுக்கட்டையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுது பாருங்கள். எதுவும் உடஞ்செல்லாம் போல் அழகாக வந்துடுது. இந்த மாதிரியே பண்ணி பாருங்கம்மா. சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இந்த அடிக்கடிக்கு செய்யலாம். சங்கட சதுர்த்திக்கெல்லாம் செய்யலாம். இது இந்த உண்டை கூட பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா சைனிங்காக, நல்லா சாஃப்டாக பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இது பாருங்கள். அப்படி பந்து மாரி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உண்டெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கம்மா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அத்தை வாழையிலே செஞ்சாங்க. ரொம்ப சாஃப்டாக. அது அப்படியே போடலாம். அது பாருங்கள் எப்படி கொண்டு வருது பாருங்க. கட் பண்ணல, அப்படியே பாருங்க. கத்தியில் கட் பண்ணல. அப்படியே உள்ளவங்கெல்லாம் பாவெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. நல்லா இருக்குது. ரொம்ப நைஸாகவும் இருக்கும். அப்படியே நெஞ்சில் வாயில் போட்டோம்னா அப்படியே இறங்குறதே தெரியாதுமா. ஒரு 6 மணி நேரம் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இந்த உண்டை நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்யுங்க. எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.